இன்றைக்கு சில தருதலைகளுக்கு காரிலே தேசிய கொடி வந்துவிட்ட காரணத்தினால் அறிவாலயத்திற்கு வெள்ளை அடித்து வாடகைக்கு விடலாம் என்று சில தருதலை அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலே நடைபெறுகின்ற இந்த விழாவில் சொல்கிறோம், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அரசியலில் கிரக பிரவேசம் நடத்திய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்துக் கொண்டார்கள். அறிவாலயம் தோன்றிய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு பலமுறை வெள்ளையடித்துக் கொண்டார்கள். தமிழ்நாடு தனக்கு வெள்ளையடித்துக் கொண்டது. எனவே அந்த அறிவாலயத்தை குறை சொல்லுகின்ற ஒரு தருதலை கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த திருமண விழாவில் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் இருதயத்தை தாங்கியிருக்கின்ற கலைஞருடைய குடும்ப விழாவில் மணமக்கள் வாழ்க என்று வாழ்த்துகின்ற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த தருதலை கூட்டத்தை ஓட்டுவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம். தமிழர்களின் தனிப்பெரும் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், நம்முடைய குடும்ப தலைவர் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் அண்ணன் டிஆர் பாலு அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் உள்ளிட்ட கழகத்தினுடைய முன்னோடி தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மணமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தலைவர் கலைஞர்களுடைய குடும்பத்தில் நடைபெறுகின்ற இந்த திருமணம் அனைவரையும் ஓரன்னை பெற்றெடுக்க வயிறு தாங்கா காரணத்தால் தனித்தனித்தாய் ஈன்றெடுத்த தம்பிகளே என்று அழைத்த அண்ணாவை இருதயத்தில் ஏந்திருக்கின்ற கலைஞர்களுடைய குடும்பம் ஒரு சமத்துவபுரம் மட்டுமல்ல, கலையுலகிற்கென்று கலைஞர் குடும்பத்திலே வாரிசுகள் இருப்பார்கள். இதழியல் துறைக்கென்று வாரிசுகள் உண்டு, அரசியலுக்கென்று வாரிசுகள் உண்டு. கலை, இதழியல், அரசியல் எல்லா தரப்புக்கும் கலைஞர் குடும்பத்திலே இடம் இருக்கிறது என்பதை கலைத்துறைக்கு சாட்சியாக இருக்கின்ற வணக்கத்திற்குரிய அண்ணன் அமிர்தமனுடைய குடும்பம் திகழ்கிறது. அந்த குடும்பத்தினுடைய குலக்கொழுந்துகள் இன்றைய தினம் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார்கள். தலைவர்கள் இங்கே இருக்கிறார். மணமக்கள் வாழ்க என்று சொல்கின்ற அதே நேரத்தில் கலைஞருடைய குடும்பத்தில் நடைபெறுகின்ற எந்த நிகழ்வும் வெறும் திருமண வாழ்த்தோடு நின்று விடாது, அரசியலும் இருக்கிறோம் என்கிற காரணத்தினால் ஒரே ஒரு கருத்தை வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் சொல்லி விடைபெற கருதுகிறேன். இன்றைக்கு சில தருதலைகளுக்கு காரிலே தேசிய கொடி வந்துவிட்ட காரணத்தினால் அறிவாலயத்திற்கு வெள்ளை அடித்து வாடகைக்கு விடலாம் என்று சில தருதலை அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலே நடைபெறுகின்ற இந்த விழாவில் சொல்கிறோம், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அரசியலில் கிரக பிரவேசம் நடத்திய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்துக் கொண்டார்கள். அறிவாலயம் தோன்றிய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு பலமுறை வெள்ளையடித்துக் கொண்டார்கள். தமிழ்நாடு தனக்கு வெள்ளையடித்துக் கொண்டது. எனவே அந்த அறிவாலயத்தை குறை சொல்லுகின்ற ஒரு தருதலை கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த திருமண விழாவில் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் இருதயத்தை தாங்கியிருக்கின்ற கலைஞருடைய குடும்ப விழாவில் மணமக்கள் வாழ்க என்று வாழ்த்துகின்ற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த தருதலை கூட்டத்தை ஓட்டுவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம் என்று சொல்லி மணமக்கள் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய இல்ல குடும்ப விழாவில் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மணவிழா காணுகின்ற இனிய மணமக்களே, இனிய மணமக்களை ஈன்றெடுத்த பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் மணமக்கள். அவருடைய வழியில் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் என்பதனை மனதில் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை இனிதே சிறப்புடைய எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கழக தலைவர் ஐயா பெரியவர் அமிர்தம் அவருடைய இல்ல விழாவிலே கலந்து கொண்டு பேசுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த ஐயா கலைஞர் முத்தமிழறிஞருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மணக்கோலம் போன்றிருக்கிற மணமக்கள், வணக்கத்திற்குரிய கழகத் தலைவர், தமிழினத்தின் வருங்காலம் வணக்கத்திற்குரிய தளபதியும் அவருடைய செயலாற்றல் திறன் போலவும் பல்லாண்டு காலம் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.